முதல் தலைப்புச் செய்திகள். தையிட்டி திஸ்ஸ பிகாரை தனியார் காணிகளாக இருப்பின் அது உரியவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி புத்த சாசன அமைச்சர் உறுதியாக சொல்லியிருக்கிறார். சர்வதேச விமான நிலையமாக பலாலி விமான நிலையம் மாறும் 4 மாதத்தில் நடக்கும் அமல் பிமல் ரட்நாயகா சொல்லியிருக்கிறார். இறுதி கட்டத்தை எட்டிய தபால் வாக்குச்சீட்டை அச்சிடும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றது. இவருடைய இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்று சொல்லி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிமல் ரட்நாயக்கா அதை மீண்டும் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கூறியிருக்கின்றார்கள். அண்மையில் இராணுவ தளபதிகள் பலருக்கு பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிமாருக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்கள் உறவுகள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சி இடையே நேரடி விமான சேவை 47 ஆண்டுகளின் பின்னர் மீள ஆரம்பமாகுமாம். கிளிநொச்சி தருமபுரத்தில் பரபரப்பு. பொறுப்பதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் சம்பந்தமாக ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்துவோம் என்று சொல்லி ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். கிளீன் ஸ்ரீலங்காவால் இலங்கை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் சுத்தமாகிறது என்று சொல்லி அந்த செய்தி தொடர்கின்றது. இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் கணேசன் குரல் செய்திக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து விரிவான செய்திகள். இந்த தையிட்டி திஸ்ஸ பிகாரை தனியார் காணிகளாக இருந்தால் உரியவர்களுக்கு திருப்பி கிடைக்கும் புத்த சாசன அமைச்சர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பிகாரை புதிதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டடம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை தருமாறு புத்த சாசன திணைக்களம் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். அத்துடன் தையிட்டி திஸ்ஸ பிகாரை விடயத்தினை பயன்படுத்தி இனவாதத்தினை தோற்றுவிக்க இடமளிக்கப் போவதில்லை எனவும் முழுமையான ஆய்வின் பின்னர் தனியார் காணி உரிமையாளர்களிடம் மீளளிக்கும் தனது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். தையிட்டி திஸ்ஸ பிகாரை பகுதியில் புதிய கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக வினாவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார். இந்த வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல்கள் வாக்குறுதி நிறைவேறும் என்று சொல்லி பிமல் ரட்நாயகா தெரிவித்துள்ளார். இந்த வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெறும் என தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. இது குறித்து நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கருத்து வெளியிட்ட போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயகா 13ஆம் திருத்தச் சட்டம் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் முன்னெடுப்பது தொடர்பிலும் நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருந்தோம். அதற்கிணங்க உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்த எதிர்பார்த்துள்ளோம். வடமாகாணத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கு எந்த விதத்திலும் நாம் இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச விமான நிலையமாக பலாலி விமான நிலையம் மாறும் 4 மாதத்தில் அது நடக்கும். அமைச்சர் பிமல் பலாலி விமான நிலையம் 4 மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்படும் என்று சிவில் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயகா உறுதியளித்துள்ளார். இறுதிக்கட்டத்தை எட்டிய தபால் வாக்குச்சீட்டை அச்சிடும் பணி. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டுக்களை அச்சிடும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அரசாங்க அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள் வாக்குச்சீட்டுக்களை தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அச்சக பணியாளர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிவிப்புகள் மற்றும் வாக்குச்சீட்டுக்களை அச்சிடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் தடை விதிக்க வேண்டும். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவு வலியுறுத்துகின்றது. போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா தடை விதித்துள்ளதை நாம் வரவேற்பதுடன் சில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இவ்வாறான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்று வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வவுனியா பேருந்து நிலையத்துக்கு முன்பாக உறவுகளால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் டில்லான் அலஷுக்கு சிஐடி அழைப்பு. 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகமவில் உள்ள கோட்டல் ஒன்றுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பான வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஷ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்படவுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாகவே பொலிஸ்மா அதிபர் தேசவந்து தென்னக்கோன் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஏப்ரல் 25க்கு முன்னர் சூத்திரதாரிகளை இனங்காட்டுவோம் ஜனாதிபதி.
2019 ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் வெளிப்படுத்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாக ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தாக்குதல்களுக்கு பின்னால் இருப்பதாக கூறப்படும் குழுவை அம்பலப்படுத்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தற்போது பணியாற்றி வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் திருச்சி இடையே நேரடி விமான சேவை 47 ஆண்டுகளின் பின்னர் மீள ஆரம்பம். யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திற்கும் தமிழ்நாடு திருச்சி விமான நிலையத்திற்கும் இடையே நேரடி விமான சேவைகள் 47 ஆண்டுகளின் பின்னர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து மதியம் 1:25 மணியளவில் புறப்பட்ட விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை 2:25க்கு வந்தடைந்தது. இதன்போது விமான நிலையத்தில் விசேட வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்வில் இந்திய துணை தூதரக ஷாய் முரளி உள்ளிட்ட துணை தூதரக அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இண்டிகோ விமான சேவை நிறுவனத்தால் குறித்த சேவை முன்னெடுக்கப்படுகின்றது. குறித்த விமான சேவையானது தினசரி மதியம் 1:25 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு 2:25 மணியளவில் யாழ்ப்பாணத்தை வந்தடையும். யாழ்ப்பாணத்திலிருந்து மாலை 3:15 மணிக்கு புறப்பட்டு திருச்சியை மாலை 4 மணியளவில் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து சிங்கப்பூர் பயணிக்க விரும்புவோர் திருச்சி சென்று திருச்சியூடாக சிங்கப்பூர் பயணிக்கக்கூடியவாறான விமான சேவை திட்டமிடப்பட்டுள்ளமையால் கொழும்பு சென்று சிங்கப்பூர் செல்வதற்கான நேர விரியம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுர பகுதியில் பொறுப்பதிகாரி ஒருவருக்கு இலஞ்சம் கொடுக்க முற்பட்ட சாதாரண மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இலஞ்சம் வழங்க முற்பட்ட இங்கிலாந்து பிரஜா உரிமை கொண்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, லண்டனிலிருந்து வந்த வெளிநாட்டு பிரஜை ஒருவர் குடும்ப பிணக்குகள் தொடர்பான வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு கோரி தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு போலீஸ் நிலைய அலுவலகத்துக்குள் வைத்து 50,000 ரூபாய் பணத்தினை லஞ்சமாக வழங்க முற்பட்டுள்ளார். இதன்போது குறித்த நபர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீஸ் தெரிவித்துள்ளது. தொடரவுள்ள உஷ்ணநிலை வடக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பாகங்களிலும் இன்னும் சில தினங்களுக்கு உஷ்ணநிலை தொடர்வதாக அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என்று சொல்லியும் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது ஷாலி கிளீன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவால் கிளீனான யாழ் மத்திய பேருந்து நிலையம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை தூய்மையாக்கும் செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபையினர், இராணுவம், போலீசார் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் குறித்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது.